வணக்கம். நான் ஸ்ரீலஜா. நம்ம எல்லாருக்கும் நம்ம மனசு ஒரு சூழ்நிலையில் இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருக்கும். என் வாழ்க்கை எப்போதான் மாறும்? இது ஒரு சாதாரணமான கேள்வி கிடையாது. இது பல இரவுகளோட அழுகை அப்படின்னு தான் சொல்லணும். வெளியில் எல்லாம் சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சிரிப்பு இருக்கும், பேச்சு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரே ஒரு குரல் மட்டும் அமைதியாக கேட்கும். இதுதான் வாழ்க்கையா? சில நேரம் ரொம்பவே நமக்குள்ள சோர்வு வரும். யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவு பெரிய சோர்வாக இருக்கும். உடல் சோர்வு இல்லை, மனம் சோர்வு. நாம் எவ்வளோதான் முயற்சி பண்ணினாலும் நம்ம மட்டும் அதே இடத்துலையே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாரோட வாழ்க்கையும் ஒளிமயமாக மின்னுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? இந்த ஏக்கம்தான் நம்ம வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்ற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல செய்தி வந்தால் நம்ம வாழ்க்கை மாறுமா? ஒரு புதிய மனிதர் வந்தால் தான் மாறுமா? இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சா நம்ம வாழ்க்கை மாறுமா? இப்படின்னு நம்ம காத்திருக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை சின்ன சின்னதாக உடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் ஒரு உண்மையும் இருக்குது. வாழ்க்கை ஒரே நாளில் திரும்பி போகாது. அது நம்மளை மெதுவாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு தள்ளும். சில நேரம் கஷ்டத்தை நமக்கு கொடுத்து தள்ளும், சில நேரம் பெரிய இழப்பை கொடுத்து தள்ளும், சில நேரம் தனிமையை நமக்கு கொடுத்து தள்ளும். ஏன்னா அது அமைதியை நமக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கும்போது நமக்கு புரியாது. ஆனால் அது நம்மளை உடச்சி சொல்லும்போது தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சிலர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போனது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கா? அப்படின்னா அது ஒரு முடிவு கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேறு பாதைக்கு திசை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். சில கனவுகள் சிதறி அது உங்கள் நம்பிக்கையை பெருசாக உடைச்சிருக்கா? அப்படின்னா அது அழிவு கிடையாது, அது ஒரு திருப்பம். வாழ்க்கை எப்போதுமே நம்மளை தண்டிக்காது, அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணும். ஒரு நாள் நம்ம கவனிக்கலாம், அதே வழி நமக்குள்ளே இருந்தாலும் அதை தாங்குகிற மனசு கொஞ்சம் பலமாக மாறி இருக்கும். அதே சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் அதை பற்றி நம்ம அழுத நேரம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அதே மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம மனசு என்றைக்கும் உடைஞ்சு போகாது. அதுதான் மாற்றத்தோட முதல் நிலை. மாற்றம் சத்தமாக வராது, அது நம்ம மனசுக்குள்ள மெதுவாக முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு தோணும், நாம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அந்த உணர்வு வரும்போது தான் உங்கள் மனசில் இருந்த ஏக்கம் அமைதியாக மாறும். வாழ்க்கை மாறணும் அப்படின்னு ஏங்குற மனசை வாழ்க்கை என்றைக்குமே வெறுமையாக விடாது. ஒரு நாள் என் வாழ்க்கை எப்போ தான் மாறும் அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தா உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த கண்ணீர் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்காக இல்லை, அதுக்கு நீங்கள் சொல்கிற நன்றிக்காக. ஏன்னா அந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கை மாறும், மாற்றம் என்றைக்குமே ஓடி வராது, ஆனால் மெதுவாக வந்து நிற்கும். நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்து உட்காரும். அப்போ தான் புரியும், வாழ்க்கை மாறலை. நமக்குள்ளே இருந்த பயம், நமக்குள்ளே இருந்த பலவீனம், நமக்குள்ளே இருந்த தயக்கம், இது எல்லாம் தான் மாறுச்சு. அதனால தான் வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. என் வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு ஏங்குற அந்த மனசுக்கு நான் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மாற்றம் நடக்குது, இப்போவே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் நம்பிக்கையாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இருக்கும், மாற்றம் நிச்சயம் இருக்கும். நன்றி.